இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் கோகோனட் ரைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருந்தோம். இது நம்ம சட்டுன்னு ஒரு 3 to 4 மினிட்ஸில் செய்கிற ஒரு தேங்காய் சாதம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1 கப் போல் வடித்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு 4 பெத்தஸ் இருக்கும். 4 ஸ்லைஸ் ஆஃப் கோகோனட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் கடுகு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ வாங்க நம்ம இப்போ ஃபர்தர் ப்ராசஸை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோகோனட் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், கோகோனட்டில் இருக்கிற நான் அந்த பின்னந்தோலை நீக்கிட்டேன். ஸோ பியூர் ஒயிட்டாக இருக்கணும். இதே போல் கோகோனட் எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். தேங்காயை பாருங்கள், நான் தேங்காயை நல்லா பொடியாக துருவி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கான ப்ரொசீஜரை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு பேன் எடுத்து பற்ற வச்சுருக்கேன். இதில் நான் நல்லா 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெயை விற்றுருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் கோகோனட் ரைஸுக்கு தேங்காய் எண்ணெய் விற்று செஞ்சு அவ்வளோ கலக்கலாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச கடுகு தாளிப்பை சேர்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு மிளகு சேர்த்தா கலக்கலாக இருக்கும். அதுக்காக நான் மிளகு சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷன். உங்களுக்கு மிளகு வேணால் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ மிளகு சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒன்ஸ் வறுத்து விட்டுடலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்ல நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பூண்டை நம்ம சேர்த்துடலாம். ஸோ பூண்டையும் சேர்த்தாச்சு. பூண்டும் தேங்காயும் ஒரு கலக்கலான ஃப்ளேவர் தரும். அதுக்காக நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வறுப்பத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நம்மளுக்கு நல்லா பொரியட்டும். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காயை வறுத்து பொடி பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக சாதத்துக்கு மேலே சேர்த்துக்கலாம். நான் டேரெக்டாக பொடி பண்ணதுனால நான் எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தேங்காய் நல்லா ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் போல் நல்லா எண்ணெயில் வறுப்பத்துடுச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி சாதத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக இருக்கணும் பாஸ்மதி ரைஸ் நம்மளுக்கு. இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காயோடைய ஃப்ளேவர், அந்த தேங்காய் எண்ணெயோடைய ஃப்ளேவர் ப்ளஸ் இந்த ரைஸு எல்லாமே நல்லா ஜெல் ஆகட்டும். இது கூடவே நம்ம இப்போ உப்பை ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு சாதம் வடிச்சிங்கன்னா உப்பு நீங்கள் எண்ணெயிலே சேர்த்துடலாம். நான் ஃபைனலாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சாதத்தை உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுக்கலாம் இந்த சாதத்துக்கு. ஏன்னா அந்த எண்ணெய், தேங்காய் ப்ளஸ் இந்த ரைஸு இது 3த்துடைய ஃப்ளேவரை ஒன்றோடு ஒன்று ஜெல்லாகி நம்மளுக்கு கம்பைன் ஆகி டேஸ்ட் ஒன்றா நம்மளுக்கு கம்பைன் ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டி ஒரு 3 மினிட்ஸ் டைம் நம்ம கொடுக்கலாம். ஸோ மிதமான தீயில் 3 மினிட்ஸ் நம்மளுக்கு ரைஸ் குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கோகோனட் ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ பாருங்கள், 3 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா ஜெல் ஆகிடுச்சு. நல்லா அரோமா வருது இந்த இடத்துல. எனக்கு நல்லா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் முழுக்க வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலாக சத்துன்னு செய்யக்கூடிய தேங்காய் சாதம் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண சொல்ல நம்ம ரொம்ப சத்துன்னு இதை செஞ்சு அனுப்பிடலாம். இந்த தேங்காய் சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இது போல் உங்களுக்கு கலக்கலான ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.